ஏதோ சின்னதுல இருந்து ஆத்தா இல்லாம வளர்ந்த புள்ள அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி வளர்த்து விட்டான். கைய நீட்டக்கூடாதுன்னு பார்த்தா ஓ வாயனா பட்டக்கையும் தக்கை நீளுத அப்படியே கிழிச்சு விடுவேன். கிழிச்சு வாய எவனோ ஒரு காட்டு போய அவன் மேல உனக்கு பாசம் பொங்குதா? இந்த கூட பிறந்த அண்ணன் மேல வந்து ஆத்திரம் வருதா? ஆத்திரம் ஒன்னு என்ன சிறுமர் மண்டல உரே போடு குளியா தொண்டா போச்சு பிரியும் வாய் நினைக்கு. ஜீவா, ஜீவா, அழாத ஜீவா. இது வரைக்கும் இந்த ஊர்ல யாருக்குமே நான் துரோகம் பண்ணது. கூட போற தங்கச்சிக்காக துரோகம் பண்ணிருவேன். அவ வாழ்க்கையை நானே அழிச்சிருவேன். இதுக்கு தான் அவ கூட பிறந்திருக்கா நானு. பாவம் எங்க அப்ப அந்த மொத்த உசுருக்குள்ள எங்க 5 உசுரையும் பொத்தி பொத்தி வச்சு பிள்ளைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கலாம் அப்படி அமைச்சுக்கலான்னு கனவு கொண்டு உத்து உத்து பார்த்து வாழ்ந்துக்கிருக்காரு அவரு. இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆக வீட்டுல எவனோ ஒருத்தனுக்காக எங்க அப்பே உசுறு போகணுமா? எங்க வீட்டு கௌரவம் கற்பூரம் கணக்கு கரைச்சு போகணும்னு நினைக்குதா? இங்க பாரு, தங்கச்சி கூட பிறந்த ஒவ்வொரு அண்ணனுக்கும் ஒரு ஆசை இருக்கும். நமக்கு வரப்போற மச்சனை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி மந்தையில வந்து எவனோ ஒருத்தன் வந்து பக்கத்துல உட்காந்தா கூட அவன் நல்லவனா இருந்தா நீ பக்கத்துல வந்து உட்காருவாங்க. ஆனா இப்ப மனசுக்குள்ள இருக்கவன் யாரு? ஒட்டு மொத்த கௌரவத்தை உறிஞ்ச வந்த கருவேல மர முடியாம அதுவும் வேரோட புடிங்க சொல்லி தப்பா? தப்பா சொல்லு. தப்புனா அந்த தப்ப திருப்பி திருப்பி செய்வேன். நான் திருப்பி திருப்பி செய்வேன். பாத்துக்கிறோம். அண்ணமயில அண்ணமயில ஏய் ஏண்டி என் கையை தட்டி விடுற? நான் என்ன தப்பு பண்ண? தப்பு நீ பண்ணல, எங்க அண்ணனும் பண்ணல, ஏன் எங்க அப்பா கூட பண்ணல. தப்பு பண்ணது நான் தான். அவனை நினைக்க தெரிஞ்சது, அவனோட பேச தெரிஞ்சது, சிக்கல்னு தெரிஞ்ச உடனே வாடகை இந்த வீட்டை விட்டு போலான்னு சொன்னானே, என் கைய புடிச்சு கெஞ்சாத குறையா கேட்டான்ல. போயிருந்தா இந்த வீட்டோட மூலையில உட்கார்ந்து அழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லல்ல. எங்க அப்பா எப்படியாவது சம்மதிச்சிருவாரு, எங்க அண்ணங்களை எப்படியாவது சரின்னு சொல்ல வச்சிடலாம், எல்லாரோட சம்மதத்தோடவும் என் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நினைச்சேன்ல. நான் தானே தப்பு பண்ணிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன்.